வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் வீட்டில் சுமங்கலி பூஜை வச்சு நடத்தணும் அப்படின்னு நம்ம ஜனகமாக ஆசைப்படுறாங்க. தமிழ் சிபி இப்போ தான் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, இந்த பூஜை வீட்டுக்கு அவசியம் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் வீட்டில் நடக்குது. அப்போ தான் நம்ம மீனா சென்டிமெண்ட் புடவையை தூக்கி நம்ம தமிழ் கையில் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கத்த அப்படின்னு சொல்ல, இது உனக்கு தான், இது 1,00,000 ரூபாய்க்கு மேல் இருக்கும், இந்த புடவை பத்திரமா பார்த்துக்க, இது சென்டிமெண்ட் புடவை, இந்த சுமங்கலி பூஜைக்கு நீ இதை தான் உடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கொடுக்க நேரம் நம்ம தமிழ் ஆசையோட வாங்கிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் மாடியில் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க சமீதா. எனக்கு கிடைக்க வேண்டிய புடவையை தமிழ் வாங்கிட்டா, ஆனால் இந்த புடவையை விடக்கூடாது, நம்ம கிழிச்சு எரியணும், அதோட சென்டிமெண்ட் புடவையை நீ இப்படி ஆக்கிட்டிய அப்படின்னு அந்த மீனா கோபத்தில் தமிழ்கிட்ட கொந்தளிக்கணும் அப்படின்னு ஸ்கெட்சு போடுறாங்க. அது வினையாட்டு நம்ம சமீதாவுக்கே முடிஞ்சிருன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. வீட்டில் ஒரு சுமங்கலி பூஜை அவசியம் அப்படின்னு நம்ம ஜனகாமா ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம மீனாவை கூட்டு தன்னோட திட்டத்தை சொல்கிறாங்க. இந்த பாரு மீனா, ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மத்தியில் நம்ம தமிழை உயிர் பழச்சி வந்திருக்கா. அதுவும் இல்லாமல் நம்ம சிபியும் தமிழும் சேர்ந்து இப்போ தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு புரிதலோட வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த சுமங்கலி பூஜை வீட்டுக்கு அவசியம், 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுவே ஆகும் அப்படின்னு சொல்ல நேரம், அத்தை உங்கள் முடிவை யார் தட்ட முடியும், நம்ம தமிழும் சிவியும் நல்லா இருப்பாங்கன்னா இந்த பூஜையை தாராளமாக வீட்டில் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நம்ம மீனா சொல்ல நேரம். ஒரு கட்டத்தில் நம்ம சேது கேடி இவங்க எல்லாம் வீடை பூஜைக்கு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மீனா ஒரு பெரிய புடவை விலை கூடினதை எடுக்கிறாங்க. வீரக்குள்ளே பார்க்குறாங்க, இந்த புடவை நம்ம தமிழ் கட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு இனி இந்த வீட்டோட மருமக அவதானே, இதை அவளுக்கு கொடுப்போம் அப்படின்னு நம்ம மீனாவுக்கு ஒரு திட்டம் என்ன வருது. அதே நேரத்தில் தமிழ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்ம தமிழும் என்னத்தை அப்படின்னு போகிறாங்க. இதை கேடி சேது எல்லாம் கவனிக்கிறாங்கன்னு சொல்லலாம். மாடியிலேருந்து பால்கனியில் வழியாக கவனிச்சிட்டு இருக்காங்க நம்ம சமீதா. இந்த பாரு அப்படின்னு அந்த புடவை கொடுக்க நேரம், என்னத்தை இந்த பாக்ஸு நீனே பிரித்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ் பிரித்து பார்த்துட்டு, விலை கூடனா ஒரு புடவை அத்தை, இந்த புடவை நல்லா இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இது 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, இது உனக்கு தான் அத்தை, எனக்கு இந்த புடவையெல்லாம் எதுக்கு அத்தை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கொடுத்தா நீ வாங்கிக்கிட்டனா, நீ இதை தான் இந்த சுமங்கலி பூஜையில் உடுக்கணும், நீ இப்போ சாதாரண ஆளாக இந்த ஜனகம்மா குடும்பத்துக்கு நீ மருமக அப்படி இருக்கணும், அப்படி இருக்க நேரம் நீ இப்படிப்பட்ட புடவையெல்லாம் உடுத்துக்கே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியத்தை அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க. நம்ம மருமக மாமியார் மருமக மேலே வச்சுருக்க பாசத்தை நம்ம ஜனகாமாவும் ஒரு ஓரமாக இருந்து பார்த்து மீனா நம்ம தமிழ் கூட ஒட்ட ஆரம்பிச்சிட்டா. அவள் இப்படி ஒரு புடவையை தமிழுக்கு கொடுத்தானா இது தமிழுக்கு உள்ள ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா தமிழை ஏற்றுக்க பழகிக்கிட்டா மீனா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜானு சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பால்கனியிலேருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம சமீதாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. என்ன இப்படி ஆவி போச்சு, இந்த மீனா எனக்கு கொடுக்க வேண்டிய புடவை, நான் தான் இந்த வீட்டோட மருமகளாக ஆயிருக்கணும், ஆனால் இதை பறிச்சது கணக்கா இந்த தமிழ் உரிமை கொண்டாடிட்டா, இதெல்லாம் சரிப்படாது, எனக்கு ஆத்திரமாக வருது இந்த தமிழை பார்த்தா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் போய் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ் அந்த புடவையை அவங்க ரூமில் கொண்டு வைக்கிறாங்க. சமீதா, எனக்கு கிடைக்க வேண்டிய புடவையை நீ மீனா கையால் வாங்கிக்கிட்டா, நான் என் கழுத்தில் ஏற வேண்டிய தாலி உன் கழுத்தில் ஏறினால தானே அவ்வளோ உரிமையும் உனக்கு கிடைக்கிது, ஆனால் விட போகிறதில்ல, உன்னை எப்படியாவது ஏதாவது பண்ணணுடி அப்படின்னு சொல்லிட்டு, இது சென்டிமெண்ட் புடவையா, அது நீ பத்திரமா பாதுகாக்கணுமா, அதெல்லாம் நடக்கும் நான் நடக்க விடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல அதை கிழிச்சு தொங்க போட தயாராகிட்டாங்க நம்ம சமீதா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழோட ரூமுக்கு போய் தமிழ் வேலையாட்டு இருக்காங்க. அந்த புடவை எடுத்து கிழிக்கிறாங்க. இங்கே சுமங்கலி பூஜையை தயார், நம்ம ரெடி ஆகும், அத்தை கொடுத்த புடவையை உடுப்போம் அப்படின்னு நம்ம தமிழ் எடுத்து பார்த்தா அது கிழிஞ்சு போயிருக்கு. நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம சிவி கிட்ட சொல்லுறாங்க. உங்கள் அம்மா ஆசையோடு எனக்கு புடவை கொடுத்தாங்க, ஆனால் இந்த புடவை கபோர்டில் நான் உடுக்க நேரம் எடுத்து பார்த்தா கிழிஞ்சிருந்தது, இதெல்லாம் எனக்கு புரிய
புரியவே புரியல. எனக்கு ஏதோ ஒரு எதிரி என்னை சுற்றி இருக்கிறது மாதிரி இருக்குது. அது சமிதாவா வேற யாரமா எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி இதை நான் பார்த்துக்கிட்டேன், ஆனால் இதே மாதிரி ஒரு புடவை உனக்கு ஒன்று நான் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து அந்த புடவை தூக்கிக்கிட்டு அதே மாதிரி ஒரு காஸ்ட்லியான அதே புடவை மாதிரி உள்ளது டிசைனில் எடுத்துக்கிட்டு வராங்க. இதை உடுத்திக்க அப்போ அம்மாவுக்கு எந்த சந்தேகமும் வராது, இது வந்து நம்ம எடுத்து கொடுத்தது தான் அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி நம்ம சிபிபே எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா புடவை தான் கிழிச்சிட்டோம்ல, இனி சென்டிமெண்ட் புடவை எங்கே அப்படின்னு வந்து இவள் வேறு புடவையில் வருவா. மீனா கேட்பா, கோபத்தில் குடும்பம் வந்து குழப்பம் வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சமிதா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சுமங்கலி பூஜைக்கு தயாராகி நம்ம தமிழ் வாராங்க. நம்ம சமிதாவுக்கு செமம் கடுப்பாகுது. இந்த புடவையை நான் கிழிச்சு வச்சேன், இந்த புடவை அச்சு அசல் அதே தான், அப்படி வந்து அழகாக இருக்குது, கிளியலை எப்படி இது சரியாயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா நம்ம சிபி வந்து வாட்ச் பண்ணுறாங்க, இந்த சமிதாவுக்கு முகத்தில் ஏதாவது மாற்றம் தெரியவா அப்படின்னு வந்து சமிதா கோபம் கொந்தளிப்பு மாட்டு, நான் புடவையை எப்படி வந்து கிழிச்சு வச்சுருந்தேன், ஆனால் இது எப்படி கரெக்ட் ஆகிட்டு அப்படின்னு வந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்து குழம்பிட்டு இருக்கிறத பார்த்தான்னா நிச்சயமாக இதில் வந்து சமிதாவின் திட்டம் இருக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நேராக வந்து சமிதாவை ஒன்று போடுறாங்க. என்ன நினச்சிட்டு உன் மனசில் நீ வந்து இந்த தமிழோட புடவையை கிழிச்சு வச்சது நீ தானே, இப்போ எனக்கு கையும் களவுமா சிக்கிட்டா, விட போகிறது இல்லடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க நேரம் நம்ம சமிதா, என்னை மன்னிச்சிரு சிவி, இந்த வீட்டில் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் இந்த தமிழ் வாழ்ந்துட்டு இருக்கா, அதனால தான் இப்படி வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ அன்னைக்கு பொதுக்குழியில் தமிழை தள்ளி விட்டு கொல்ல பார்த்ததும் நீ தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொஸ்டின் வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிபிக்கு வந்து இனி சமிதாவை இந்த வீட்டிலே இருத்தக்கூடாது, வெளியே விரட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விரட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சுமங்கலி பூஜை இங்கே தொடங்க போது ஒரு நிமிஷம் இந்த வீட்டை விட்டு ஒரு ஆளை துரத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சமிதாவை அடித்து இந்த வீட்டை விட்டு வெளியே போடி, இந்த வீட்டுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை, எப்போ நீ தமிழை புதகுழியில் விட்டு கொல்ல பார்த்தியோ, அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஆசையாக எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ கிழிச்சு சுக்குநூறு ஆதிச்சியோ, அப்போவே இந்த வீட்டில் உனக்கு இல்லை, வீட்டை இடம் இல்லை, இப்போ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சமிதாவை வந்து வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க நம்ம ஜனகமாக. இப்போ தமிழ் நிம்மதியாக அந்த வீட்டில் வாழலாம், அவள் தமிழை கொல்லணும்னு துணிஞ்சிட்டால, அப்படி இருந்தால் இருக்கக்கூடாது இந்த வீட்டில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஆனால் புதக்குழியில் விட்டு கொல்ல பார்த்தது வெண்பாவின் திட்டம் எப்போ வந்து வெளியே தெரியுமோ தெரியாது. ஆனால் வந்து நம்ம ஜனகாமா வந்து சமிதா தான் இதுக்கு காரணம், அவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, இனி வெண்பாவை பற்றி அவங்க திங்க் பண்ணலை, இனி வந்து தமிழ் நல்லா இருப்பா, அவளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் வெண்பாவின் சுயரூபம் என்னைக்கு வந்து தெரியுதோ அன்னைக்கு தான் வந்து நம்ம தமிழுக்கு வந்து பாதுகாப்பு. வெண்பாவு கணேசன் இவங்களை வீட்டை விட்டு விரட்டுனாதாங்க